இன்டர்வியூவை முடித்துவிட்டு வெளியே இருந்த சோபாவில் அமர்ந்தாள் மதுநந்தினி. பதற்றம் கொஞ்சம் குறைந்திருந்தாலும் செலக்ட் ஆவேனா என்ற பயம் அவளை சூழ்ந்து கொண்டது. எல்லா கேள்விக்கும் சரியா பதில் சொல்லிட்டேன். ஆனா என்னதான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை வைக்க முடியாதே. இங்க வந்திருப்பவர்களில் எல்லாருமே நல்ல காம்படிட்டர்ஸ் போலத்தானே இருக்காங்க என்ற எண்ணம் அவள் உள்ளத்தை கிளர்த்தியது. இதில் அவளது அருகில் அமர்ந்திருந்த ஒருவன் கைபேசியில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தான். செவியை கூர்மையாக தீட்டி அவன் பேசுவதை கேட்டாள். எஸ் பாஸ், ட்ரஸ்ட் பண்ணுங்க. இந்த வேலை எனக்கு கிடைக்காம போகாது. என்னோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து அவங்க ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க என்று பெருமையாக சொன்னான். அடுத்த பக்கம் இரண்டு பெண்கள் ஒருவருக்கொருவர் மெதுவாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அதுவும் அவள் காதில் விழுந்தது. அவங்க அட்வான்ஸ் டெஸ்டிங் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கப்பா, ரொம்ப கடினமா இருந்துச்சு என்று ஒருத்தி சொல்ல, ஆனா நீ நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்க, டென்ஷன் வேண்டாம் என்று மற்றவள் ஆறுதல் கூறினாள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மதுநந்தினி தன் கையில் இருந்த கோப்புகளை சின்ன சின்ன நரம்பு வலியோடு அழுத்திக் கொண்டாள். எனக்கு அனுபவம் கிடையாது, ஆனா நம்பிக்கை இருக்கு. கடவுளும் என்னோட பக்கம் இருக்கணும் என்று உள்ளத்தில் ஜெபித்துக் கொண்டாள். சில நிமிடங்கள் கழித்து அந்த அறையின் கதவு மீண்டும் திறந்தது. உள்ளே இருந்த ஸ்டாஃப் ஒருவர் வெளியில் வந்து சில பெயர்களை கூற ஆரம்பித்தார். அனைவரின் கண்களும் ஆர்வமாக அவரை நோக்கிக் கொண்டிருந்தன. அடுத்து தேர்வு செய்யப்பட்டவர்கள். அந்த ஓசை மதுநந்தினியின் இதய துடிப்பை இரட்டிப்பாக்கியது. அவர் தனது கையில் இருந்த லிஸ்டை பார்த்து கொண்டே வாசிக்கத் தொடங்கினார். ராஜீவ், பிரியா, மதுநந்தினி, தினேஷ்குமார். அந்த பெயர் கேட்கப்பட்டவுடன் மதுநந்தினியின் உள்ளத்தில் ஒருவித பரவசம். அந்த கணத்தில் அவள் காதுகளுக்கு சரியாக கேட்டதா இல்லையா என்ற சந்தேகம் வேறு. என் பெயர் சொன்னார் என்று சில வினாடிகள் உறைந்து நின்றாள். அருகில் இருந்த ஒருவள் அவளை பார்த்து, கங்கராட்ஸ், நீ செலக்ட் ஆகியிருக்க என்று புன்னகையுடன் சொன்னதும் தான் அது உண்மை என்று அவளுக்கு தெளிவானது. அவளது உதடுகளில் தானாகவே ஒரு புன்னகை மலர்ந்தது. கண்களில் கண்ணீர் கூட படர்ந்தது. கடவுளே, உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. எனக்கு நீங்க ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கீங்க என்று உள்ளத்திலிருந்து இறைவனுக்கு நன்றி சொன்னாள். அந்த ஊழியர் மீண்டும், தேர்வு செய்யப்பட்டவங்க நாளை காலையில 9 மணிக்கு அபிஷியல் ப்ராசஸ்க்காக வரணும். உங்க ஆஃபர் லெட்டர் நாளையிலிருந்து வழங்கப்படும் என்று அறிவித்துவிட்டு சென்றுவிட, மதுநந்தினி தனது கையில் இருந்த பையை இறுக கட்டிப்பிடித்துக் கொண்டு மெதுவாக எழுந்தாள். அந்த தருணத்தில் உலகமே அவளுக்கு பிரகாசமாக தெரிந்தது. இந்த மகிழ்ச்சியை முதல் அம்மாவோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என அவசரத்துடன் அங்கிருந்து கிளம்பினாள். இன்டர்வியூ ஹாலிலிருந்து வெளியே வந்தவளின் முகமெல்லாம் புன்னகையால் நிரம்பி இருந்தது. பஸ்ஸில் போகும் அளவிற்கு நிதானமும் இல்லை. எனவே ஆட்டோவில் தான் ஏறிக்கொண்டாள். அம்மா இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என் கனவுகள் நனவாக ஆரம்பிச்சிருச்சு என்று எண்ணி அவள் சற்று நேரத்தில் வீடும் வந்து சேர்ந்தாள். அம்மா என்ற சிறு கூவலுடன் உற்சாகமாக வீட்டிற்குள் நுழைந்த மகளின் முகத்தில் தெரிந்த ஒளியை பார்த்ததும் அவர் ஆச்சரியமாய், என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க என்று கேட்டார். மதுநந்தினி பையை தரையில் போட்டுவிட்டு தாயின் அருகே விரைந்து வந்தவள் தாயின் கைகளை பிடித்துக்கொண்டு கண்ணீர் மல்க, ஆமாம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்டர்வியூல நான் செலக்ட் ஆயிட்டேன். எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா என்று சொன்னவள் உணர்ச்சியில் மிகுதியால் தாயின் மடியிலே தலை வைத்து அழுதாள். பார்வதிக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ரொம்ப சந்தோஷம்மா, நாம வேண்டின கடவுள் நம்மளை கைவிடல என்று கூறி மகளின் கேசத்தை வருடி விட்டவர் அவளது முகத்தை கைகளால் தாங்கி மகளின் கண்களில் விழுந்த கண்ணீரை துடைத்து விட்டபடி அவள் நெற்றியில் இதழ் பதித்து தன்னோடு அணைத்துக் கொண்டார். அந்த தருணத்தில் அவர்களின் மனம் உணர்ந்த மகிழ்ச்சி அளவில்லாததாய்தான் இருந்தது. அடுத்த நாள் மிகவும் உற்சாகமாக தயாரானாள் மதுநந்தினி. தாய்க்கு தேவையான அனைத்தையும் தயாராக வைத்துவிட்டு அவருக்கு பல ஜாக்கிரதைகள் சொல்லிவிட்டு அபிஷியல் ஆன்போர்டிங் ப்ராசஸ்க்கு நேரத்திற்கு முன்பே கிளம்பி அந்த அடையார் கிளை அலுவலகத்தை அடைந்தாள். பாதுகாப்பு காவலரிடம் கடிதத்தையும் அடையாள அட்டையையும் காட்டி உள்ளே சென்றாள். ரிசப்ஷனில் சென்று, இன்னைக்கு ஆன்போர்டிங் ப்ராசஸ்க்கு வந்திருக்கேன், ஐ எம் மதுநந்தினி என்று சொல்ல அங்கே இருந்த பெண் புன்னகைத்து, வெல்கம் மேம், 3ஆம் மாடிக்கு ஹாலுக்கு போங்க, எல்லா கேண்டிடேட்ஸும் அங்கதான் இருக்காங்க என்று கூறினாள். மதுநந்தினி நெஞ்சம் ஒரு மாதிரி படபடக்க லிப்டில் ஏறி மேலே போனாள். அவள் உள்ளே சென்றபோது இன்னும் 10 பேர் இருந்தனர். அனைவரும் புது முகங்களாக இருந்தார்கள். பதட்டத்தையும் மீறி ஒருவித உற்சாகம் அவளுக்கு. மனதில் பல கனவுகளுடன் அமைதியாக ஒரு இருக்கையில் அமர்ந்தவளுக்கு மனமெல்லாம் அவ்வளவு பூரிப்பு. சற்று நேரத்தில் ஒரு அழகான சீருடை அணிந்த மனிதர் உள்ளே வந்தார். கையில் ஃபைலும் கழுத்தில் ஐடி கார்டும் இருந்தது. குட் மார்னிங் கைஸ், ஐ எம் முரளி, இந்த பிரான்ச்சோட ஹெச்ஆர் மேனேஜர். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இனிமே நீங்க எல்லாரும் தீரஜ் ஐடி சொல்யூஷன்ஸ் குடும்பத்தின் ஒரு அங்கம் என்று தொடங்கியவர் புது ஊழியர்களின் முகங்களிலும் மேலும் சந்தோஷத்தை கூட்டினார். முதல் செயல்பாடாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடந்தது. ஒவ்வொருவரும் தங்கள் கல்வி சான்றிதழ்கள், அடையாள ஆவணங்கள் மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்களை சமர்ப்பித்தனர். மதுநந்தினியும் தனது நீட்டான ஃபைலை எடுத்துக் கொடுத்து பெருமையுடன் அங்கே நின்றாள். எல்லா ஆவணங்களும் சரியாக இருந்ததால் அவளுக்கு நிம்மதி மூச்சு ஒன்று வெளிவந்தது. அதன் பிறகு ஓரியன்டேஷன் செஷன். முரளி ப்ரொஜெக்டர் ஸ்கிரீனில் கம்பெனி பற்றிய விஷயங்களை அறிமுகப்படுத்தினார்.
கம்பெனியின் விஷன், மிஷன், உலகளாவிய கிளைகள், அவர்கள் கஸ்டமர்களில் கூகுள், மைக்ரோசாஃப்ட், சாம்சங் போன்ற பெரிய பெயர்கள் இருப்பது, ஊழியர்களுக்கான நலன்கள், மெடிக்கல் இன்சூரன்ஸ், பிஎஃப், போனஸ் இவை அனைத்தும் அவளை பிரமிக்க வைத்தது. பின் டீம் அலாட்மெண்ட் நடந்தது. மதுநந்தினி என்ற பெயரை கூப்பிட்டார்கள். அவள் எழுந்து நிற்க, நீங்க ப்ராஜெக்ட் மானிட்டரிங் அண்ட் சப்போர்ட்டிங் டீமுக்கு அலர்ட் செய்யப்பட்டிருக்கீங்க. உங்க ரிப்போர்ட்டிங் மேனேஜர் மிஸ்டர் அசோக் என்று கூறினார். மதுநந்தினியின் கண்களில் பெருமை துளிர்த்தது. அவள் உள்ளுக்குள், இப்போ என் வாழ்க்கை புதிய பாதையை நோக்கி போகப் போகுது என்று நினைத்துக் கொண்டாள். அந்த நாளின் முடிவில் அனைவருக்கும் ஐடி கார்டு, சிஸ்டம் லாகின் டீடைல்ஸ் மற்றும் அடுத்த வாரம் ப்ராஜெக்ட் ஓரியன்டேஷன் ட்ரைனிங் பற்றிய தகவல்கள் வழங்கப்பட்டன. மதுநந்தினி அந்த பெரிய நிறுவனத்தின் அபிஷியல் எம்ப்ளாயி ஆன தருணமாக அது மாறியது. அடுத்த வாரம் திங்கட்கிழமை. மதுநந்தினியின் வாழ்வில் மறக்க முடியாத நாளாக இருந்தது. ஜாயினிங் டே அல்லவா? அவள் காலை முதலே கூடுதல் பரபரப்போடு இருந்தாள். நீட்டாக உடை அணிந்து, தலைமுடியை பின்னிக்கொண்டு, தாயிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டவள் ஃபைலுடன் பஸ்ஸில் ஏறிக்கொண்டாள். மனதில் ஒரு வித்தியாசமான உற்சாகமும் சிறு பதட்டமும் கலந்திருந்தது. இதுதான் என் வாழ்க்கையின் முதல் வேலை, எல்லாம் சரியா நடக்கணும் என்று மனதில் சொல்லிக்கொண்டே அலுவலகம் வந்தவள் ரிசப்ஷனில் சைன் செய்து, எம்ப்ளாயி என்ட்ரி கார்டு ஸ்வைப் செய்து உள்ளே நுழைந்த தருணத்தில் ஒரு பெரிய பெருமிதம் அவளது முகத்தில் தெரிந்தது. இரண்டாம் மாடியில் தான் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் அண்ட் சப்போர்ட்டிங் டீம் இருந்தார்கள். அவள் அந்த தளத்தில் காலடி வைத்தபோது பல கணினிகள் ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தன. ஊழியர்கள் அனைவரும் தங்கள் பணிகளில் பிஸியாக இருந்தனர். மதுநந்தினி என்று ஒரு குரல் கேட்க திரும்பி பார்த்தாள். சுமார் 30 வயதிற்குள் இருக்கும் அழகிய இளைஞன் புன்னகையுடன் வந்து நின்றான். ஐ எம் அசோக், உங்க ப்ராஜெக்ட் மேனேஜர். வெல்கம் டு தி டீம். அவன் கையை நீட்ட மதுநந்தினியும் சிறு தயக்கத்தோடு கையை கொடுத்தாள். அவனே அவளை டீமிற்கு அறிமுகப்படுத்தினான். இது சுபா, டேட்டா அனலிஸ்ட். இவன் விக்னேஷ், சாஃப்ட்வேர் டெஸ்டிங். அண்ட் இது ஹரிணி, கிளையண்ட் கம்யூனிகேஷன். அனைவரும் புன்னகைத்தபடி வெல்கம் நந்தினி என்று கூறினர். அவளுக்காக ஒரு அழகான கேபின் தயாராக இருந்தது. அதில் புதிய லேப்டாப், கம்பெனி பிராண்டட் கப், நோட் புக், பேனா அனைத்தும் நேர்த்தியாக இருந்தது. முதல் டாஸ்க் ப்ராஜெக்ட் ட்ராக்கிங் டூல்கை கற்றுக்கொள்ள வேண்டும். அசோக் நேரடியாகவே அவளை வழிநடத்தினான். கவலைப்படாதீங்க, ஈஸி தான். உங்களுக்கு நாளைக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கும். அதுக்கு முன்னாடி நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்றான். மதுநந்தினி முழு கான்சன்ட்ரேஷனுடன் அவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் குறித்துக் கொண்டாள். மதிய உணவு நேரம் வந்ததும் ஹரிணி அவளிடம், நந்தினி, நீ லஞ்சு தனியா சாப்பிடுவியா என்ன? நாங்க எல்லாம் கேண்டீனுக்கு போறோம், நீயும் வா என்று உரிமையாக அழைத்தாள். அவளுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. முதல் நாளே டீமின் ஓர் அங்கமாக உணர்ந்தாள். அந்த நாள் முடிவில் சாளரத்திலிருந்து நகரை பார்த்தபடி அவள் நினைத்தாள், இதுதான் என் புதிய தொடக்கம், என் கனவுகளுக்கான முதல் படி என்று. மதுநந்தினி வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் கடந்திருந்தது. இப்போது அவளுக்கு பணிகள் எல்லாம் ஓரளவு தெரிந்துவிட்டன. ப்ராஜெக்ட் ட்ராக்கிங் டூலை நன்கு கையாள தெரிந்து கொண்டிருந்தாள். அன்று மதிய வேளையில் அவள் டீம்மேட்களான சுபா, விக்னேஷ், ஹரிணி மூவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏய், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நாளைக்கு நம்ம சிஇஓ தீரஜ் சார் வராராம். அவரை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா என்றாள் சுபா உற்சாகத்துடனும் சிறு ஏக்கத்துடனும். ஆ, லாஸ்ட் டைம் அவர் வந்தது நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி தான் என்று சொன்னான் விக்னேஷ். ஆமா, முன்னாடியெல்லாம் அவர் ஃபாரின் ட்ரிப், பிசினஸ் சம்மிட்ல தான் பிஸி. ஆனா இப்போ என்று வருத்தமான பெருமூச்சோடு நிறுத்திய ஹரிணி, இப்படியெல்லாம் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை என்றாள். நாங்களும் தான். சரி, நாளைக்கு அவர் கன்ஃபார்மா வருவாரா என்றான் விக்னேஷ். மேனேஜர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நாளைக்கு சியூரா நம்ம டீம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவார்னு என்று சுபா சொல்ல மற்றவர்கள் தலையசைத்துக் கொண்டனர். இவர்கள் பேசியது எல்லாம் அருகில் லேப்டாப்பில் டைப்பிங் செய்து கொண்டிருந்த மதுநந்தினியின் காதுகளில் விழுந்தது. தீரஜ் சார்? அந்த பெயரை மனதில் உச்சரித்தவுடனே அவளது மனதில் ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யம் தோன்றியது. அவள் கம்பெனியில் சேர்ந்த நாளிலிருந்து எல்லோருமே தீரஜ் சார் தான் இந்த நிறுவனத்துக்கு உயிர். அவருடைய விஷனை தான் நாம் ஃபாலோ பண்றோம் என்று புகழ்ந்து பேசுவதை கேட்டிருக்கிறாள். ஆனால் அவர் முகத்தை இதுவரை நேரில் பார்த்ததில்லை. என்னென்னமோ சொல்றாங்க, சஸ்பென்ஸா இருக்கு. ஃபைனலா நாளைக்கு அவரை நானும் பார்க்க போறேன் என்ற எண்ணம் வந்ததும் அவளது இதயம் உற்சாகத்தில் வேகமாக துடித்தது. அவர் எப்படி இருப்பார்? கம்பீரமா இருப்பாரோ? ஹரிணி அவருக்கு வயது வெறும் 27லேருந்து 28 தான் இருக்கும்னு சொல்லியிருக்கா. செம ஹேண்ட்ஸம்னு சொல்லி ஒரே புகழ் தான். நல்லவர்னு சொல்லியிருக்கா. பாப்போம் என்று மனதில் நினைத்தவளுக்கு அவளையும் மீறி ஒருவித சுவாரஸ்யம், அவனை பார்க்க போகிறோம் என்று. அன்று காலை வழக்கம் போல் அலுவலகத்திற்குள் நுழைந்த மதுநந்தினி ரிசப்ஷனில் சென்று அட்டெண்டன்ஸ் பதிவு செய்துவிட்டு லிப்ட் நோக்கி நடந்தாள். இன்று தீரஜை பார்க்கப் போகிறோம் என்ற உற்சாகமும் அவள் முகத்தில் தெரிந்தது. அதை பற்றி யோசித்துக் கொண்டே நடந்து கொண்டிருந்தவள் அந்த நேரத்தில் மேல்தளத்துக்கு செல்லும் லிப்ட் கதவு மூடப்போவதைக் கண்டதும், அச்சச்சோ, லிப்ட் மேலே போயிட்டா, 2 மினிட்ஸ் கிட்ட நிக்கணுமே என்று அவள் சற்றே ஓடி வந்து வேகமாக உள்ளே நுழைந்து விட்டாள். ஓடி வந்ததில் மூச்சு வாங்க நெஞ்சில் கரம் வைத்துக் கொண்டவளின் பார்வையில் புதிய ஒரு இளைஞன் பார்வையில் படவும், யார் இவர் என்ற கண்ணோட்டத்துடன் பார்க்க அவனோ மெல்லிய புன்னகையை மட்டும் சிந்தினான்.
அவளும் பதிலுக்கு லேசாக புன்னகைத்தவள் பார்வையை கீழ் நோக்கி திருப்பியதும் தான் அங்கிருந்த இன்னொரு நபரை கவனித்தாள். பார்த்த கணம் சட்டென்று அவள் விழிகள் பெரிதாக விரிந்தது. அதே முகம், அதே பார்வை. அவளால் மறக்க முடியாத ஒருவன் இப்போது அவள் எதிரில். இவர்தான். அவளது மனம் குலுங்கியது. அவள் தாயின் மருத்துவ செலவுக்காக திடீரென தோன்றி முழுவதையும் செலுத்திவிட்டு மறைந்து போன அந்த இளைஞன். அவள் பல நாட்களாக தேடியும் எங்கும் கண்டுபிடிக்க முடியாதவன் இப்போது அவளது கண்முன்னே. அவள் வாயை திறந்து ஏதோ பேசப் போகும் முன்னர்தான் அவனை முழுமையாக கவனித்தாள். அவள் விழிகள் மேலும் அதிர்ந்து பெரிதானது. அவன் நிற்கவில்லை. வீல் சேரில் அமர்ந்திருந்தான். அவள் உள்ளம் அதிர்ந்தது. இது என்ன? அன்னைக்கு நல்லாதானே இருந்தாரு. இன்னைக்கு வீல் சேர்ல இருக்கார். அவள் பேச வந்த வார்த்தைகள் கல்லெறிந்தது போலாகியது அவனின் நிலை கண்டு. அதிர்ச்சி, குழப்பம், சந்தோஷம் அனைத்தும் கலந்து ஒரே உணர்ச்சியாக அவளது முகத்தில் தெரிந்தது. இவன் இவர்தான் அவரா? இல்லைன்னா வேறொருவரா? ஆனா முகம், பார்வை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. கண்களை அவனை விட்டு பிரிக்க முடியாமல் தான் பார்த்து கொண்டிருந்தாள். லிப்ட் மேலேறிக் கொண்டிருந்தது. ஆனால் மதனந்தனியின் உள்ளம் மட்டும் கீழே விழுந்தது போல இருந்தது. அவளது பார்வை அவனின் மீதே உறைந்து போனது. அவனோ வீல் சேரில் அமைதியாக அமர்ந்திருந்தான். முகத்தில் ஒரு கடுமையான அமைதி. அவன் கண்கள் நேராக முன்பக்கம் பார்த்து கொண்டிருந்தன. மதுநந்தினி உள்ளுக்குள் அலைமோதினாள். அவரேதான் இவர், சந்தேகமே இல்ல. ஆனா எப்படி இப்படியாச்சு? இவருக்கு என்ன ஆச்சு? இப்போ நான் பேசலாமா? அவளது உதடுகள் சற்று நடுங்கின. சொல்ல வார்த்தைகள் இருந்தும் வெளியில் வரவில்லை. அவள் மனதில் இருந்த 1000 கேள்விகள் அந்த சில வினாடிகளில் குழப்பமாக மாறின. அதே நேரத்தில் அவன் கண்கள் சற்று அவள் பக்கம் திரும்பின. அவள் விழிகளும் அவனை சந்தித்தன. மின்னல் போல ஒரு அதிர்வு இருவரிடமும் பாய்ந்தது. ஆனால் அவன் முகத்தில் மாற்றமே இல்லை. ஒரு உணர்ச்சியற்ற முகமாக இருக்க அது அவளுக்கு புதிராகவே தோன்றியது. லிப்ட் மணி ஒலித்தது. கதவு திறந்ததும் அவன் அமர்ந்திருந்த வீல் சேரை தள்ளிச் சென்றான். அவர்களோடு லிப்டில் இருந்த அவனின் உதவியாளன் ராமு. மதுநந்தினி அங்கேயே நிற்க அவளது கண்கள் அவனை தொடர்ந்து சென்றன. இதயம் முழுவதும் ஒரு கேள்வி மட்டுமே ஒலித்தது. இவர் உண்மையிலேயே அன்னைக்கு எனக்கு உதவியவர் தானா? இல்லனா நான் தவறா நினைக்கிறேனா என்ற குழப்பம் அவளை போட்டு அலைக்கழித்தது. ஏ நந்தினி, என்ன இங்கேயே நிக்கிற? ஹரிணியின் குரலில் தான் நடப்பிற்கு வந்தாள். ஆ, ஒண்ணுமில்ல என்றவளோ அவளோடு நடந்தாள். மதுநந்தினியின் மனதில் நீங்காமல் அந்த சந்தேகம் சுழன்று கொண்டே இருந்தது. அவர்தானா? ஆம், நிச்சயம் அவர்தான். ஆனா வீல் சேர் எப்படி சாத்தியமாகும்? அந்த கணம் பக்கத்தில் இருந்த சக ஊழியர் ஒருவன், நம்ம தீரஜ் சார் வந்துட்டாராம், ரெடியா இருங்க என்றான். அந்த வார்த்தைகள் அவளது காதில் பட்டு நெஞ்சுக்குள் ஒரு மின்னல் பாய்ந்தது போல இருந்தது. தீரஜ் சாரா? அப்படின்னா அவரதான் இருக்குமோ? அவர்தான் தீரஜ் சாரா? அதிர்ச்சியாக இருந்தாலும் அவள் வாயால் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை. அவள் சிந்தனை முழுவதும் அந்த ஒரே முகத்தில் மட்டுமே சிக்கிக் கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் அந்த பெரிய மீட்டிங் ஹாலில் அனைவரும் இருக்கையில் அமர்ந்து பாஸின் வருகைக்காக காத்திருந்தனர். அனைவரையும் காட்டிலும் நந்தினிதான் மிக ஆர்வமாக காத்திருந்தாள். மீட்டிங் ஹாலின் கதவு திறக்க அங்கிருந்த எல்லாரின் பார்வையும் ஒரே திசையில் திரும்பியது. சக்கர நாற்காலியில் மெதுவாக நுழைந்து வந்தான் தீரஜ். தீரஜ் அரவிந்தன். அவனின் கண்களில் இருந்த கம்பீரம் பேச்சு இல்லாமலேயே அனைவரையும் சற்று பதற வைத்தது. ஆனால் மதுநந்தினிக்கோ அவனை கண்ட அந்த நொடியே மனம் உறைந்து போய் அவள் மூச்சே அடைபட்ட உணர்வுதான். இப்போது இன்னும் தெளிவாகவே பார்த்தாள். அவர்தான், சந்தேகமே இல்ல. அன்னைக்கு என் அம்மாவை காப்பாற்றியவர் இவர்தான். ஆனா இவர்தான் இந்த கம்பெனியோட சிஇஓவா? அதோட இவர் காலுக்கு என்னாச்சு? அதிர்ச்சி, ஆச்சரியம், நன்றி, குழப்பம் என்று எல்லா உணர்ச்சிகளும் ஒரே நேரத்தில் அவளை ஆட்கொண்டது. குட் மார்னிங் எவ்ரிவான் என்று உறுதியான குரலில் சொல்லியவனின் வார்த்தைகள் ஹாலையே நிறைத்திருக்க, மற்றவர்களோ ஒரே சுருதியில் குட் மார்னிங் சார் என்று சொல்லினர். பார்வையால் ஒரு கணம் ஹாலில் உள்ளவர்களை ஆராய்ந்துவிட்டு நேரடியாக உரையாடலை தொடங்கினான். இந்த நிறுவனம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பது உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் நிரூபிக்குது. லெட்ஸ் கீப் திஸ் மொமெண்ட் கோயிங். அவனது வார்த்தைகள் ஊழியர்களின் மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. பின் சற்றே இடைவெளி எடுத்துக்கொண்டு, திஸ் வீக் நமக்கு சில புதிய கேண்டிடேட் சேர்ந்திருப்பதாக கேட்டேன். யார் யாரு என்று கேள்வி எழுப்ப, முன்னிருப்பில் அமர்ந்திருந்த HR மேனேஜர் எழுந்து, எஸ் சார், 4 பேர் சேர்ந்திருக்காங்க. அவங்களும் இங்கே இருக்காங்க என்று சொல்லி பெயர் சொல்லி காட்டினார். மதுநந்தினியின் பெயரும் அழைக்கப்பட்டது. அவள் திடுக்கிட்டு எழுந்தாள். தீரஜின் பார்வை அழுத்தமாக அவள் மீது விழ, அவளுக்கு அந்த நொடியில் மூச்சே மந்தமாகி போன உணர்வு. வெல்கம் டு த டீம் என்ற தீரஜ் சின்ன புன்னகையோடு, ஹோப் யூ ஆல் கண்ட்ரிபியூட் வித் யுவர் பெஸ்ட் பொட்டென்ஷியல். ரிமெம்பர், திஸ் கம்பெனி கிவ்ஸ் யூ எ பிளாட்ஃபார்ம், பட் யுவர் growth டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கமிட்மெண்ட். அவனது வார்த்தைகள் ஒரு சாதாரண ஃபார்மல் வெல்கமாக இருக்காமல் ஊக்கமும் சவாலும் கலந்திருந்தது. மதுநந்தினியோ உள்ளுக்குள் மீண்டும் இவர்தான் அவரா என்பதை பற்றிதான் நினைத்து கொண்டிருந்தாள். இவ்வளவு பவர்ஃபுல் மனிதர் தான் எனக்கு உதவியதா என்று ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. ஆனால் வெளியில் அவள் முகத்தை இலகுவாகத்தான் வைத்துக் கொண்டிருந்தாள்.
அவனது வெல்கம் ஸ்பீச்சுக்கு மற்ற நால்வரைப் போல அவளும் மெதுவாக தேங்க்யூ சார் என்று கூறி அமர்ந்து கொண்டாள். அத்தியாயம் 6. ஓகே, லெட்ஸ் பிகின் த மீட்டிங் என்று அதிகாரமாய் ஆரம்பித்த அவனை தான் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் மதுநந்தினி. தன் சக்கர நாற்காலியை சற்று முன்னே நகர்த்தி கோப்புகளை திறந்தவாறு பேசத் தொடங்கினான். லாஸ்ட் குவார்ட்டர்ல நம்ம growth ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஆனா இந்த குவார்ட்டர்ல நம்ம இன்னும் அக்ரெசிவா வேலை செய்யணும். கிளையண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. அவன் பேசும்போது ஹாலில் இருந்த அனைவரும் அசையாமல் கவனித்துக் கொண்டிருந்தனர். ஒவ்வொரு வார்த்தையும் கனமாக இருந்தது. நந்தினிக்கு அவன் சொல்லும் விஷயங்கள் காதுகளில் நுழைந்தாலும் மனம் முழுக்க வேறு சிந்தனையில் மூழ்கியிருந்தது. அவள் அவனை ஒவ்வொரு நொடிக்கும் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் முகத்தில் கம்பீரம் இருந்தாலும் உள்ளே ஏதோ வலியை மறைத்து வைத்திருப்பது அவள் கண்களுக்கு புலப்பட்டு விட்டது. எனி கொஸ்டின் என்று தீரஜ் கேட்டதும் அனைவருமே அமைதியாகத்தான் இருந்தார்கள். யாருக்கும் பேச துணியவில்லை. ஓகே, தன் மீட்டிங் இஸ் ஃபினிஷ்ட். ஈச் டீம் லீட் தங்களோட ரிப்போர்ட்ஸை ஈவினிங்குள்ள சப்மிட் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பேஸ்ட் ஆன் தட் இருக்கும் என்று சொல்லி தனது லேப்டாப்பை மூடினான். மீட்டிங் முடிந்து எல்லோரும் வெளியேற நந்தினி மட்டும் அவனிடம் பேச வேண்டும் என்னும் ஆசையுடன் நின்றாள். ஆனால் அவள் உதடுகள் அசையவில்லை. அவள் உள்ளத்தில் இப்போ பேசலாமா இல்ல வெயிட் பண்ணலாமா என்று குழப்பம். அவன் சர்க்கர நாற்காலியை திருப்பி மெதுவாக வெளியே செல்ல அவள் பார்வையோ அவனை விட்டு அகலாமல் தான் இருந்தது. அன்றைய இரவு நந்தினிக்கு உறக்கமே வரவில்லை. கண்களை மூடினாலே அவன் முகம்தான் வந்து நின்றது. 1000 கேள்விகள் அவளது உள்ளத்தில் எழுந்தன. திரும்பி திரும்பி படுத்துக் கொண்டிருந்தவளுக்கு சீலிங்கை பார்த்தவாறே இரவு கழிந்தது. அடுத்த நாள் காலை அவள் அலுவலகம் வந்தவுடனே நேற்றைய காட்சிகள் அவள் நினைவில் மீண்டும் மீண்டும் தோன்றின. இரவு சரியாக உறங்காததால் சற்று சோர்வாக இருந்தாலும் வேலையில் கவனம் செலுத்த தன்னைத்தானே கட்டாயப்படுத்திக் கொண்டாள். மதிய நேரம் வரை ரிப்போர்ட்ஸ், மெயில்ஸ், கிளையண்ட் கால்ஸ் என்று பிஸியாக போனாலும் அவளுள்ளே குழப்பங்கள் இன்னும் தீராமல் தான் இருந்தது. அரவிந்த் சார் இன்னைக்கும் வந்திருக்காராம் என்று டீம் மெம்பர் ஒருவர் கேஷுவலாக பேச நந்தினியின் விழிகள் உடனே விரிந்தது. வந்திருக்காரா? இன்னைக்கு பார்க்க முடியுமா என்னால என்ற கேள்வி மனதில் உதிர்த்தது. ஆனால் அந்த நாளில் அவனை பார்க்கும் வாய்ப்பு அவளுக்கு அமையவே இல்லை. அந்த நாளும் ஒரு தடவை அவரிடம் பேச வேண்டும், அவரிடம் நன்றி சொல்ல வேண்டும் என்ற ஆசையோடே முடிந்தது. அடுத்த 2 நாட்கள் வேகமாகவே கடந்தது. அந்த நாட்களில் நந்தினி ஏதோ சரியில்லை என்பதை கவனித்துக் கொண்டிருந்த ஹரிணி, என்னடி ஆச்சு? முகம் 2 நாளாவே ஏதோ சரியில்லாம இருக்கே. எதுவும் ப்ராப்ளமா என்று அடக்க முடியாமல் மெதுவாக விசாரித்தாள் ஹரிணி. அதெல்லாம் ஒண்ணுமில்ல ஹரிணி என்று முகத்தை இலகுவாக்கிக் கொண்டு சமாளிக்க, ஹரிணியோ என்னவோ இருக்கு, ஆனா சொல்ல மாட்டேங்கிற. சரி வா, கேண்டீனுக்காச்சும் போலாம். கொஞ்சமா ஏதாச்சும் சாப்பிட்டா மனசு லைட் ஆயிடும் என்று கைப்பிடித்து எழுப்பினாள் அவளை. இருவரும் கேண்டீனுக்கு சென்றனர். காஃபி வாங்கிக் கொண்டு அமர்ந்தனர். எப்போதுமே சீரியஸா இருக்காம சின்ன சின்ன விஷயத்துல ஜாலியா இருக்கணும். இல்லைனா இந்த ஆபீஸ் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா தெரியும் என்று சொன்னாள் ஹரிணி. அவளது பேச்சில் இயல்பான பாசம் இருந்ததால் நந்தினியின் மனமும் மெதுவாக இதமாகியது. உன்கிட்ட பேசுறப்போ நல்ல ஃபீல் தருது ஹரிணி. ரொம்ப நாள் கழிச்சு நான் சிரிச்சு பேசுறதுக்கு காரணமும் நீதான் புன்னகையோடு சொன்னாள் நந்தினி. அதன் பிறகு இருவரும் குடும்ப கதைகள், கல்லூரி நாட்கள், ஃபியூச்சர் பிளான்ஸ் என்று எல்லாவற்றையும் பற்றியும் சிரித்து பகிர்ந்து கொண்டார்கள். அந்த பேச்சுக்கள் நந்தினிக்குள் ஒரு சின்ன சாந்தியையும் நட்பின் வலிமையையும் ஊட்டியது. அந்த நேரம் கேண்டீன் கதவை தள்ளிக்கொண்டு ஹெச்.ஆர். அசோக் உள்ளே வந்தான். கையில் காபி கோப்பையை எடுத்துக்கொண்டு சுற்றி பார்த்தவனின் கண்களில் நந்தினியும் ஹரிணியும் ஒரு டேபிளில் அமர்ந்திருப்பது தெரிய அங்கு விரைந்தவன், ஹாய் காய்ஸ், இங்க என்ன சின்ன கேஸ் செட் பண்ணிட்டு இருக்கீங்களா என்று சிரித்தபடி வந்து அவர்களோடு அமர்ந்தான். அதெல்லாம் இல்ல அசோக், நந்தினி ஏதோ சீரியஸா இருந்தா, அதனாலதான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் என்று ஹரிணி விளக்கினாள். அப்படியா? சீரியஸா இருந்தா அதுக்கு சொல்யூஷன் என்ன தெரியுமா? காஃபி குடிச்சுக்கிட்டே கடலை போடுறது தான். கரெக்டா தான் பண்ணியிருக்க என்று சொன்ன அசோக் நந்தினியை நேராக பார்த்து புன்னகைத்தான். அந்த பார்வையில் ஒரு மாதிரி உணர்ந்தவள் சற்றே பார்வையை திருப்பிக் கொண்டாள். அசோக்கிற்கோ நந்தினியை பார்த்த முதல் சந்திப்பிலிருந்தே இனம் புரியா உணர்வு மனதிற்குள். ஒரு விதமான ஈர்ப்பும் சொல்லத் தெரியாத பாசமும் அவனை இழுத்தது. அந்த உணர்வு கூட அழகாக இருந்தது. அவளை பார்க்க பார்க்க பிடித்தது. பேச்சு அனைத்தும் சாதாரண விஷயங்களாக இருந்தாலும் அவன், நீங்க ஹெச்.ஆர். மாதிரி இல்ல, கிளாஸ்மேட் மாதிரி தான் இருக்கீங்க என்று கிண்டல் அடித்து அந்த சூழ்நிலையை சிரிப்பாக மட்டுமே மாற்றி வைத்திருந்தாள். அடுத்தடுத்த நாட்களும் சுமூகமாக நகர அன்று மதுநந்தினி தீரஜின் கேபினுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவளுக்கோ ஒரே உற்சாகம். கையில் ஃபைலினை எடுத்துக்கொண்டு 1ஆம் மாடியில் இருந்த அவனது அறையின் முன்புதான் நின்றாள். மனதிற்குள் ஒருவித துடிப்பு. அந்த துடிப்புடனே, மே ஐ கமின் சார் என்று அனுமதி கேட்டு நின்றாள். கமின். உள்ளே இருந்து கணீர் என்று அவன் குரல் வர ஒவ்வொரு நொடியும் நந்தினியிலேயே தங்கியிருந்தது. ஹரிணியோ மெல்ல உள்ளே நுழைந்தாள். டேபிளுக்கு எதிரே தனக்கே உரிய நாற்காலியில் மிடுக்காக அமர்ந்திருந்தான் தீரஜ் அரவிந்தன். டேபிளின் மீது சில கோப்புகள், லேப்டாப், மானிட்டர் என அனைத்தும் நேர்த்தியாக வைக்கப்பட்டிருந்தது. நந்தினி சிறிது தயக்கத்துடன் தன் கையில் இருந்த ப்ராஜெக்ட் ஃபைலை நீட்டி,
சார், எஸ்டர்டே கிளையண்ட் மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். அத பற்றிய ரிப்போர்ட்ட அப்டேட் பண்ணிட்டேன். இதுல யுஐ டிசைன் செக்ஷன் மட்டும் பெண்டிங் இருக்கு. அதற்கான அப்ரூவல் வேணும் என்று மெதுவாக கூறினாள். தீரஜ் ஃபைலை வாங்கி புரட்டி பார்த்தான். அவன் பார்வை அவளிடம் விழாமல் நேராக பக்கங்களை மட்டும் ஸ்கேன் செய்தது. டேட்டாபேஸ் முடிச்சிட்டீங்களா என்று கேட்டான். எஸ் சார், ஏபிஐ டெஸ்டிங் நடந்துட்டு இருக்கு. நாளைக்குள்ள முடிஞ்சிடும் என்றாள் அவள். குட். கிளைண்ட்ஸ் ஃபீட்பேக் செக்ஷன்ல கிராமர் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. டாக்குமெண்ட் நீட்டா இருக்கணும். அடுத்த வாரத்துக்குள்ள ஃபைனல் பிரசன்டேஷனுக்கு நான் ரிவ்யூ பண்ணணும் என்றான் அமைதியான குரலில். ஓகே சார் என்று குறித்துக் கொண்டாள் நந்தினி. அதன் பின் அவன் ஃபைலை மூடி தட்ஸ் இட் யூ மே லீவ் என்றான். அவள் எழுந்து பின்னால் நடக்கத் தொடங்கினாள். ஆனாலும் மனம் தாங்காமல் ஒரு கணம் திரும்பி அவனை பார்க்க அவனும் விழிகளை உயர்த்தி அவளை பார்த்தான். வாட் என்றான். தொண்டையை செருமிக் கொண்டவளோ, ஆஃபீஸ் டைம்ல பர்சனல் ஸ்பேஸ் இருக்கக்கூடாதுன்னு தெரியும். பட் என்னால அமைதியா போக முடியல சார் என்று சொன்னவளோ, என்ன மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என் அம்மா இப்போ நல்லா இருக்காங்க சார். அவங்க இப்போ நல்லபடியா இருக்காங்கன்னா அதுக்கு ரீசன் நீங்க மட்டும்தான். தேங்க் யூ சோ மச் சார். மனதிலிருந்து நன்றி சொன்னவள், அப்புறம் சீக்கிரமே உங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுவேன் என்றதும், அவ்வளவு நேரம் சுருங்கும் நெற்றியுடன் கேட்டுக்கொண்டிருந்தவனின் முகம் கடுமையாக மாறியது. அதே கடுமையுடனே, அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன்ல, நான் இத கடனுக்காக பண்ணல. மறுபடியும் இதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை பேசாத என்றான் எச்சரிக்கும் தொனியில். இல்ல சார், நீங்க கொடுத்தது ஆயிரக்கணக்கில் இல்ல, லட்சக்கணக்கில். அதை கொடுக்க எனக்கு பல மாதங்கள் ஆகும் தான். ஆனா எப்படியும் நான் கொடுத்துடுவேன். தயவு செஞ்சு வேண்டாம்னு மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ். அவள் வற்புறுத்தலை கேட்டு தீரஜின் முகம் மேலும் இறுகியது. இவளிடம் இதை பற்றி மேலும் பேசுவது வீண் என்று நினைத்தவனோ, கெட் லாஸ்ட் என்று கடுமையாக சொல்ல, அவளோ சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டோம் என்ற திருப்தியுடன் அமைதியாக வெளியேறிவிட்டாள். அலுவலகத்திலிருந்து கிளம்பிய தீரஜ் வழக்கம் போல் தன் உதவியாளனின் உதவியுடன் வீல் சேரிலிருந்து காருக்குள் அமர வைக்கப்பட்டான். அமைதியாக கடந்த அந்த சிறு பயணத்தின் பின் வீட்டிற்கு வந்து சேர்ந்ததும் காரிலிருந்து வீல் சேருக்குள் மீண்டும் மாற்றப்பட்டு அந்த எலக்ட்ரிக் வீல் சேரின் கட்டுப்பாட்டு கருவி மூலம் மற்றையவரின் உதவியில்லாமல் தானே நகர்த்தி கொண்டு மாளிகை போன்ற தன் பிரம்மாண்டமான இல்லத்திற்குள் நுழைந்தான். வீட்டில் நுழைந்த கணமே காற்றை பிளந்த சிரிப்பு சத்தம் அவன் காதை தொட்டது. அந்த சிரிப்பு யாருடையது என்று கேட்க வேண்டியதில்லை. அவனுக்கு தெரியாததும் இல்லையே. அவள் மனிஷா, அவனின் அத்தை மகள். ஒரு காலத்தில் அவளின் அந்த சிரிப்பு அவன் உயிரின் இசை. இப்போது அந்த சிரிப்பு அவன் இதயத்தை கிழிக்கும் கூர்மையான கத்தியாய் மட்டுமே இருந்தது. முன்னாடி அந்த சிரிப்பு எனக்காகத்தான் ஒலித்தது. இப்போது வேறொருவனுக்காகவா என்ற எண்ணமே அவன் மனதை துண்டாக்கியது. மனிஷாவின் மீது உயிரையே வைத்திருந்தான் தீரஜ். அவளும் அவனை காதலித்தாள். இனிமையான வார்த்தைகளால் அவனை உருக வைத்தாள். ஆனால் அந்த இனிமையெல்லாம் அவனுக்கு நடந்த அந்த விபத்திற்கு பிறகு ஒரே கணத்தில் கரைந்து போனது. அவனது வாழ்க்கை வீல் சேருக்குள் முடங்கி போன தருணம் அவள் முகமூடி கிழிந்தது. என்னால கால் நடக்க முடியாதவனுடனெல்லாம் வாழ முடியாது என்று மனசாட்சி இல்லாமல் சொல்லிவிட்டு வேறு ஒருவனுடன் திருமணத்திற்கு சம்மதித்து விட்டாள். அந்த நிமிஷத்தில் அந்த 6 அடி ஆண்மகனின் உள்ளம் உடைந்தது. ஒரு குழந்தை போல கண்ணீர் சிந்தினான் தீரஜ். அதுவே அவனுக்கு அவளை பற்றிய உண்மை தெரியும் நேரமாக மாறியது. அவள் தன்னை உண்மையாய் நேசிக்கவில்லை என்பதும் புரிய வந்தது. ஆனால் உண்மையாய் நேசித்த அவனுக்கு அவளது நிராகரிப்பு உயிரையே கிழித்த வலியை தந்தது. அவள் சிரிப்பு சத்தம் இன்றும் அவனது மனதுக்குள் மின்னல் போல அவனை வெட்டிச் சென்றது. அத்தியாயம் 7. அரவிந்தின் தந்தையான தியாகராஜனின் சொந்த தங்கையான வனிதாவின் மகள்தான் மனிஷா. வனிதாவின் கணவர் மனிஷாவின் 15 வயதிலேயே ஒரு கொடிய நோயால் இறைவனடி சேர்ந்துவிட, அதன் பிறகு தங்கையையும் அவள் மகளையும் தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார் தியாகராஜன். வனிதா தன் மகளோடு அண்ணனின் வீட்டிற்கே வந்துவிட்டார். வனிதாவின் கணவர் தியாகராஜனைப் போல் வசதியானவர் இல்லை. மிடில் கிளாஸ் வர்க்கத்தை சேர்ந்தவர்தான். ஆனால் குணத்தில் தங்கமானவர். அவரை சீக்கிரமே இறைவன் தன்னுடன் அழைத்துக் கொண்டார். சில மாதங்களில் அவர் இல்லா நிதர்சனத்தை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக் கொண்டனர் தாயும் மகளும். அண்ணன் வீட்டிற்கு வந்த பிறகு வனிதாவும் சரி, மனிஷாவும் சரி, சிறு குறை இல்லாமல் தான் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொடுத்தார் தியாகராஜன். தங்கை மீதும் தங்கையின் மகள் மீதும் கொள்ளை பாசம் அவருக்கு. தீரஜின் தாயும் அவனின் சிறு வயதிலேயே இயற்கை எய்து விட்டார். தந்தையின் வளர்ப்பில் வளர்க்கப்பட்டவன் தான் தீரஜ். தீரஜ் பிறந்த பின்னர் தான் தியாகராஜன் தொழிலில் கொடிகட்டி பறந்தார். அதனால்தான் அனைத்து நிறுவனத்திற்கும் தீரஜ் சொல்யூஷன் என்ற பெயரை வைத்திருந்தார். தீரஜும் தந்தையின் அன்பிலும் அக்கறையிலும் நல்ல ஒரு பிள்ளையாக வளர்ந்தான். அவனது 19வது வயதில்தான் வனிதாவும் மனிஷாவும் அவன் வீட்டிற்கு வந்தனர். அதுவரைக்கும் அத்தை மீதும் அத்தை மகள் மீதும் இயல்பான பாசம் மட்டுமே இருந்தது. அதன் பின்னர் மனிஷா அவனை சுற்றி சுற்றி வந்து அன்பை பொழியவும் அவனின் மனதும் அவள் மீது சாயத் தொடங்கியது. அவளை காதலிக்கவும் ஆரம்பித்திருந்தான். அவள் அவனின் உயிராகி போகும் அளவிற்கு காதலித்தான். அவளும் காதலிப்பதாக தான் சொன்னாள். அவனை தன் புன்னகையாலேயே மாயம் செய்து விடுவாள்.
வனிதாவிற்கு அவர்களின் காதல் விஷயம் தெரிய வர மிகவும் சந்தோஷம் கொண்டார். தியாகராஜனைப் போல் பியூர் மனம் அவருக்கு இல்லை. கொஞ்சம் சுயநலம் கொண்டவர்தான் வனிதா. மகள் அண்ணன் மகனை திருமணம் செய்து கொண்டால் இந்த சொத்துக்கே ராணியாகி விடுவாள் என்ற ஆசையில் அவர்களின் காதல் விஷயம் கேள்விப்பட்டு ரொம்ப அதிகமாகவே சந்தோஷம் கொண்டார். அவர்தான் தன் அண்ணனிடமும் இந்த விஷயத்தை பற்றி கூறினார். சீக்கிரமே 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா என்றார். தியாகராஜனுக்கும் இது சந்தோஷம் என்பதால் அவரும் வச்சுக்கலாமா என்று கூறியிருந்தார். இப்படி சந்தோஷமாக கடந்த நாட்களில்தான் அன்று வேலை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தான் தீரஜ். அவனது கார் சாலையில் சீரான வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது. வானம் மாலை இருளில் மூழ்கி இருந்தது. சாலை விளக்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒளிரத் தொடங்க ஸ்டியரிங்கை உறுதியாக பிடித்தபடி அமைதியாக வண்டி ஓட்டிக் கொண்டிருந்தான் தீரஜ். ஆனால் அந்த அமைதி ஒரு கணத்தில் சிதறியது. திடீரென்று பக்கவாட்டிலிருந்து வந்த ஒரு ஆம்னி வேன் தன் கட்டுப்பாட்டை இழந்து அவனது காரை நோக்கி பாய்ந்தது. அந்த கணம் அவன் மனதில் எச்சரிக்கை மணி ஒலிக்க காரை ஒடித்து திருப்பி அந்த மோதலை தவிர்க்க முயன்றான். ஆனால் அந்த முயற்சி அவனை இன்னும் கொடூரமான பாதையில் தள்ளியது. திருப்பப்பட்ட கார் எதிர்ப்புறம் வேகமாக வந்த ஒரு பெரிய லாரியில் நேருக்கு நேர் மோதியது. கண்ணாடி நொறுங்கும் சத்தத்தோடு இரும்பு உரசும் சத்தமும் ஒரே நேரத்தில் காதை கிழித்தன. அடுத்த கணமே கார் உடைந்து சிதறியது. ஸ்டியரிங்கில் சாய்ந்தபடி ரத்தம் வடிந்த முகத்துடன் தீரஜ் உயிருக்காக போராடினான். மக்கள் சிலர் ஓடி வந்து கதவுகளை உடைத்து அவனை வெளியில் இழுத்தனர். ஆம்புலன்ஸ் சரியான வேகத்தில் வந்து சேர அவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தபோது அவனது நிலை பரிதாபமாக இருந்தது. முகம், கைகள், கால்கள் முழுவதும் காயங்களால் ரத்தத்தில் தோய்ந்திருந்தது. மருத்துவர்கள் அவனை அவசர சிகிச்சை அறைக்குள் கொண்டு சென்று பல மணி நேரம் போராடினர். வெளியில் அவன் தந்தை உயிரை கையில் பிடித்துக் கொண்டு நின்றார். சிகிச்சை முடிந்து வந்த மருத்துவர் நிம்மதி தரும் செய்தியையும் அதிர்ச்சி தரும் செய்தியையும் ஒரு சேர சொன்னார். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா என்று சொல்லி சற்று நிறுத்தி, கால்களில் எலும்புகள் ரொம்ப சேதமாகி இருக்கு. இனிமேல் அவர் இயல்பா நடப்பது கடினம்தான். அந்த வார்த்தைகள் அவர்களின் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றியது. 6 அடி உயரத்தில் தன்னம்பிக்கையோடு நின்ற தீரஜ் இனி வீல் சேரின் சக்கரத்தில் அடைக்கப்பட போகிறான் என்ற உண்மை அவன் தகப்பனுக்கு மிகுந்த வலியை தந்தது. வாரக்கணக்கில் மருத்துவமனையில் படுத்திருந்தான் தீரஜ். காயங்கள் சற்றே ஆறிக்கொண்டிருந்தன. ஒவ்வொரு நாளும் மருத்துவர்கள் குழு வந்து அவன் கால்களை சோதித்து கேள்விகள் கேட்டுவிட்டு செல்வார்கள். ஒரு நாள் அவன் தன் கால்களை தூக்க முயன்றான். முழு உடலின் வலிமையையும் சேர்த்தான். ஆனால் அசையவே முடியவில்லை. வலியும் உயிர் போனது. இரு கால்களும் சுமையாக விழுந்து கிடந்தன. என்னாச்சு எனக்கு? ஏன் கால்கள் அசைக்கவே முடியல என்று நடுங்கிய குரலில் கேட்டான். மருத்துவர் சில நொடிகள் அமைதியாக பார்த்தார். பின்னர் மெதுவாக, மிஸ்டர் தீரஜ், விபத்துல உங்க இரு கால்களும் கடுமையா முறிஞ்சிருக்கு. இப்போதைக்கு உங்களால நடக்க முடியாது. குணமாக எப்படியும் வருடங்கள் கூட பிடிக்கலாம். அது வரைக்கும் வீல் சேரின் உதவி அவசியம். அந்த வார்த்தைகள் அவன் காதில் மின்னல் போல விழுந்தன. நோ என்று அந்த அறையே அதிர கத்தினான். என்னால முடியும், நிச்சயம் என்னால முடியும் என்று கோபமாக கத்தினான். படுக்கையில் இருந்து எழ முயன்றான். முழு வலிமையோடு தன்னை தள்ளியவனின் உடல் சாய்ந்து விழுந்தது. கால்கள் உறுதியாக எதையும் செய்யவில்லை. அந்த தருணத்தில் உயிரின் துடிப்பு கூட உடைந்து போன உணர்வுதான் அவனுக்கு. கண்ணீர் கட்டுப்பாட்டை மீறி ஓடியது. ஏன் ஏன் எனக்கு இப்படி ஆச்சு? அவன் நெஞ்சே சிதைந்து போகும் அளவுக்கு கதறினான். அருகில் நின்று கொண்டிருந்த தியாகராஜன் தன் மகனின் துயர் குரலை கேட்டு தாங்க முடியாமல் அவரும் அழுதுவிட்டார். எப்போதும் உறுதியாக வீரமாக நிற்கும் மகன் முடங்கி போவதா? அவரால் இதனை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. டாக்டர், எப்போ என் மகன் சரியாகுவான்? எப்போ மறுபடியும் அவனால நடக்க முடியும் என்று குரல் துடித்தவாறு கேட்க, மருத்துவர் பார்வையை சற்றே தாழ்த்தி மெதுவாக, மிஸ்டர் தியாகராஜன், நாங்க எப்படியெல்லாம் முடியுமோ எல்லா சிகிச்சையும் செய்து வர்றோம். ஆனா உண்மை என்னன்னா உங்க மகன் முழுமையா மீண்டும் இயல்பா நடக்க ரொம்ப மாதங்கள் தேவைப்படும். வருடங்கள் கூட ஆகலாம் என்று கூறியிருக்க, அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த தந்தையின் இதயம் சுக்குநூறாக நொறுங்கி போனது. மருத்துவமனையில் பல வாரங்கள் போராடிவிட்டு இறுதியில் வீடு திரும்பியிருந்தான் தீரஜ். ஆனால் அவனுக்கு அந்த வீடு ஒரு சிறை போலவே தோன்றியது. அவனின் ஒவ்வொரு அடியும் வீல்சேரின் சக்கரம் சுழன்றால்தான் சாத்தியமாகியது. அந்த உதவியற்ற நிலை அவன் மனதை கொன்று புதைத்தது. ஆனால் இன்னும் ஒரு நம்பிக்கை மட்டும் உயிரோடு இருந்தது. அதுதான் மனிஷா. மனிஷாவுடன் பேசினால் தன் வலி, உடல் குறை அனைத்தும் தீரும் என்று நம்பினான். அவள்தான் இனி தனது வாழ்வின் அனைத்தும் என்று எண்ணினான். அந்த கணம் அவன் மனம் அவளுக்காக ஏங்கியது. எத்தனை நாட்கள் ஆச்சு? ஏன் என்ன அவ பார்க்க வரவே இல்ல என்ற ஏக்கத்தில் அன்று ஒரு நாள் தானே வீல்சேரை இழுத்தபடி அவள் அறைக்கு சென்றான். அவள் அப்போது கைபேசியில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தாள். சிரிப்பு கொஞ்சல் கலந்து இருந்தது அவள் குரலில். அந்த சிரிப்புதான் இப்போதும் அவன் இதயத்தை உருக செய்து இதத்தை கொடுத்தது. மனிஷா என்று மெதுவாக அவன் அழைக்க எரிச்சலுடன் திரும்பியவள், என்ன என்று கேட்டாள். அவளது அந்த பார்வை அவன் உள்ளத்தை நோக வைக்க, ஏன் நீ பார்க்கவே வரல? ஏக்கம் கலந்த குரலில் கேட்டவனிடம், பிடிக்கல என்றாள் அவள் வெடுக்கென்று. திகைத்தான் அவன். ஏன் இப்ப ஒரு மாதிரி பேசுற? அவன் கேட்க அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பு இனிமையாக இல்லாமல் நஞ்சாயிருந்தது.
நாம பிரேக்கப் பண்ணிக்கலாம் தீரஜ். ஷியாம் தெரியும்ல? ஷியாம் குரூப் சிஇஓ. அவர் என்ன லவ் பண்றதா சொன்னார். நானும் ஓகே சொல்லிட்டேன். அவரையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அவளது வார்த்தைகள் பாறை போல் அவன் நெஞ்சில் விழுந்தன. ஏன் மனிஷா என்று குரல் நடுங்க கேட்டான் தீரஜ். அவள் புன்னகை சுருங்கியது. என்னால கால் நடக்க முடியாதவன் கூட எல்லாம் வாழ முடியாது. வாழ்நாள் முழுக்க வீல் சேரோட கட்டிப்பை இருப்பவன் கூட வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்றாள். அந்த வார்த்தைகள் தீரஜின் இதயத்தை துண்டு துண்டாக்கியது. கால்களை இழந்த வலியை விட அவளின் சொற்கள் தந்த வலி அவனின் உயிரையே சாகடித்தது. அத்தியாயம் 8. மனிஷாவின் அந்த வார்த்தைகள் தான் மீண்டும் மீண்டும் அவன் காதுகளில் ஒலித்துக்கொண்டே இருந்தன. என்னால கால் நடக்க முடியாதவன் கூடலாம் வாழ முடியாது. அந்த சொல் ஒவ்வொரு கணமும் குத்திக் கொண்டே இருந்தது. அவன் கைகள் வீல்சேரின் கைப்பிடியை இறுக்கமாக பிடித்திருந்தன, ரத்தம் வரும் அளவிற்கு. ஒரு நாள், ஒரு நிமிடம் கூட உன்னை விட்டு வாழ முடியாது தீரஜ் என்று சொன்னவளா இன்று இப்படி பேசினாள் என்று அவன் உள்ளம் கத்திக் கொண்டிருந்தது. தனது அறையின் சாளரத்தில் இருந்த கண்ணாடி பிரதிபலிப்பில் தன் முகத்தை கண்டான். கண்ணீர் தடவிய கண்கள், சோர்ந்து போன தோற்றம், அந்த சிரிப்பில்லாத முகம். இது நானா? நான் இந்த சக்கர நாற்காலிக்கு அடிமையா என்று தன்னைத்தானே கேள்வி கேட்டான். வீல் சேர்ல உட்கார்ந்தவன் காதலிக்க முடியாதா? நேசிக்க முடியாதா? ஏற்கனவே இருந்த காதல் இதனால ஒண்ணும் இல்லாம போகுமா? என்னவெல்லாம் சொல்லினாள். மனம் உருக உருக பேசினாளே. நான் இல்லைன்னா செத்துடுவேன்னு கூட சொல்லி இருக்காளே. ஆனா இன்னைக்கு என் கால்கள் இல்லைன்னதும் இன்னொருவன் பின்னாடி போயிட்டாளே. உண்மையாக நேசித்தவளால் இப்படியெல்லாம் போக முடியுமா? இல்ல கண்டிப்பா போக முடியாது. என் நிலைமையில அவ இருந்தா அவளை என் நெஞ்சில் வச்சு தாங்கி இருப்பேன். ஆனா அவ காதல், நேசம் எல்லாம் பொய். என்னை ஏமாற்றி இருக்கிறாள். எதற்காக இப்படி செய்தாள்? அன்றைய இரவு முழுக்க கதறி கதறி அழுதான். தன் வலி குறையும் வரைக்கும் அழுதான். அதன் பிறகு மனதில் திடம் வந்தது. அவன் கண்களில் ஒரு தீர்மானம் பிறந்தது. இல்ல, நான் வீழ்ந்தவன் இல்ல. என் கால்கள் இப்போ வேலை செய்யலைன்னு என்ன? என் கனவுகளுக்கு கால் வெட்டப்பட்டு விடலையே என்று தன்னிடமே கிசுகிசுத்தான். அவன் தந்தை தியாகராஜனின் கண்களில் இருந்த நம்பிக்கையற்ற பார்வையை நினைத்தான். என் அப்பாவுக்கு நான் பலவீனமா தெரியக்கூடாது. அவரை பெருமைப்படுத்தணும். என் நிம்மதிதான் அவரோட நிம்மதி. வீல் சேரில் அமர்ந்திருந்தவனின் இரு கைகளும் தன்னிச்சையாக மூடி வலிமையோடு இருக்கப்பட்டன. அவனது மனதில் அந்த நேரம் ஒருவித சபதம் பிறந்தது. மனிஷா, எனக்கு துரோகம் பண்ணினா பரவாயில்ல. ஆனா உலகமே என குறை சொல்றதுக்கு நான் விடமாட்டேன். என் வாழ்க்கை இன்னும் முடியல. இன்னும் என் சுவாசம் ஓடுது. என் உயிர் எனக்குள்ள இருக்கும் வரைக்கும் நான் போராடுவேன். என் சாதனையால, என் உழைப்பால என்னை மறந்தவங்க எல்லாரையும் திரும்பி பார்க்க வைப்பேன் என்று சபதம் எடுத்தான். மனிஷாவின் மறுப்பு உடல் வலியை விட மனவலியை அதிகமாக குத்திக் கொண்டே இருந்தது. ஆனால் தீரஜ் தன் மனதை முழுமையாக சிதறவிடக் கூடாது என்று முடிவு செய்தான். எதுவும் நடக்கலைன்னு என் மனசை நானே தேத்திக்கிட்டு வாழ்க்கையை தொடரணும். இல்லாட்டி நான் முற்றிலும் சிதறி போயிடுவேன் என்று அவன் தனக்குத்தானே உறுதியூட்டி கொண்டான். அதற்காக அலுவலகத்தை மீண்டும் கையாள ஆரம்பித்தான். ஆனால் முன்பு போல தினமும் அலுவலகம் செல்ல முடியவில்லை அவனால். காலை அலுவலகத்திற்கு தயாராகும் ஒவ்வொரு தருணமும் அவன் மனசுக்கு அது இன்னொரு சுமை போல இருந்தது. வீல் சேரில் முதல் நாள் அவன் அலுவலகத்திற்கு சென்றபோது சிலர் அதிர்ச்சியாக பார்த்தனர், சிலர் பரிதாபமாக பார்த்தனர். மிடுக்கான கம்பீர நடையில் வலம் வருபவன் வீல் சேரில் வருவதைக் கண்டு சிலர் வருத்தம் கூட பட்டனர். அந்த பார்வையெல்லாம் அவனுக்கு கோபத்தை மூட்டியது. தன்னை பரிதாபமாக பார்ப்பவர்களை எல்லாம் தன் தணல் பார்வையால் பொசுக்கினான். அவர்களும் அதனை உணர்ந்து இயல்பாக இருக்க ஆரம்பித்து விட்டனர். தினமும் அலுவலகம் போய் வர சிரமமாக இருந்ததினால் இறுதியில் வீட்டில் இருந்தே பார்த்து கொண்டு முக்கியமான மீட்டிங் இருந்தால் மட்டும் போய் வரலாம் என்று முடிவெடுத்தான். அவன் அறை மெதுவாக அலுவலக அறையாக மாறியது. கம்ப்யூட்டர், கோப்புகள், தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மேசையின் மேல் குவிந்து கிடந்தன. வீல் சேரில் அமர்ந்தவாறே கிளையண்ட்ஸ்களோடு வீடியோ கால் மூலம் பேசுவான். வெளியில் உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்க அவனோ சர்க்கர நாற்காலியில் இருந்தபடியே தனது உலகத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான். மனம் எவ்வளவு வலித்தாலும் வேலைதான் அவனுக்கு ஒரே ஆறுதல். அவன் மனதை கட்டுக்குள் கொண்டு வர ஒரே வழி அலுவலகப் பணி. தன் மனதிடத்தோடு அவன் தந்தையின் உற்சாகமும் ஆதரவும் அவனை மேலும் உறுதியானவனாக மாற்றியது. கால் இயங்காவிட்டால் என்ன? மூளை நன்றாக வேலை செய்கிறது. இதயம் இன்னும் துடிக்கிறது. வாழ்க்கை முடியவில்லை மகனே. இனிதான் வாழ்க்கை தொடங்கப் போகுது என்று அவன் தந்தை எப்போதுமே ஊக்கமளிப்பார். அதன்படி தீரஜின் வாழ்க்கையை வியாபாரத்தில் மீண்டும் செதுக்க முயற்சித்தார் தியாகராஜன். கம்பெனியின் முக்கிய முடிவுகளை அவனிடம் ஆலோசித்து பேசத் தொடங்கினார். மெதுவாக வேணும் தீரஜ் மனதை வேலைக்குள் செலுத்தத் தொடங்கினான். இப்போது கூட்டங்கள், பங்குதாரர் சந்திப்புகள் அனைத்திலும் அவன் வீல் சேரில் உட்கார்ந்தபடி இருந்தாலும் உறுதியான குரலில் முடிவுகளை சொல்லி அனைவரையும் கவர்ந்தான். வியாபாரத்தில் அவன் கூர்மையான புத்திசாலித்தனம் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியது. தியாகராஜனின் மனம், என் பையன் உடம்பால் வீழ்ந்தாலும் மனதால் இன்னும் தலைவன்தான் என்று பெருமையுடன் நினைத்துக் கொண்டது. மகனின் முன்னிலையில் அவர் திடமாக இருப்பது போல் காட்டிக் கொண்டிருந்தாலும் உண்மையில் தினம் தினம் உள்ளம் நொந்து கொண்டிருந்தார். மகனிடம் மனிஷா சொன்ன வார்த்தைகள் இன்னும் காதில் ஒலித்துக் கொண்டிருந்தது. ஒரு நாள் மனதை அடக்க முடியாமல் தங்கையிடம் நேராக கேட்டுவிட்டார்.
மனிஷா ஏன் அப்படி சொன்னா வனிதா? 2 பேரும் காதலிச்சாங்க தானே? என்று துடிக்கும் குரலில் கேள்வி எழுப்பினார். வனிதாவோ, நீங்க கேக்குறது நியாயமா அண்ணா? கால் நடக்க முடியாதவன் கூட எப்படி என் பொண்ணால வாழ முடியும்? உங்க பையன் வாழ்க்கைய பத்தி மட்டும் யோசிக்காதீங்க. என் பொண்ணு வாழ்க்கைய பத்தியும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த வார்த்தைகள் எரியும் நெருப்பைப் போல தியாகராஜன் உள்ளத்தை எரித்தது. மனம் நொறுங்கி போனார். ஆனால் அதற்கு மேல் அவர் வாதிடவும் முடியவில்லை. தங்கை குடும்பத்தின் மீதான பொறுப்பு அவரை சங்கிலி போல கட்டியிருந்தது. அதன் பின் வனிதாவிடம் இது பற்றி ஒரு வார்த்தையும் பேசவில்லை அவர். ஆனால் மகனின் கண்களில் சோகத்தை பார்க்கும் ஒவ்வொரு தருணமும் வலிக்க வலிக்க துடித்துப் போவார். நீங்க மட்டும்தாப்பா எனக்கு துணை. எப்போதும் நீங்க எனக்கு துணையாக இருக்கணும் என்ற அவனின் வார்த்தைகளே அவரை வாழ வைத்தது. தீரஜின் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவன் அருகில் நின்று ஆறுதல் அளிக்கத் தொடங்கினார். நாட்கள் மெல்ல ஓடியது. ஒரே வீட்டில் இருந்தாலும் தீரஜ் மனிஷாவை முற்றிலும் புறக்கணித்தான். சில சமயம் டைனிங் டேபிளில் பார்க்க நேரிட்டாலும் அவளின் முகத்தை நோக்கவே மாட்டான். மனிஷா ஏதாவது பேசினால் கூட பதில் சொல்லாமல் தன் பிளேட்டில் மட்டும் பார்வையை பதித்திருப்பான். அவள் சிரிக்கும் நேரங்களிலெல்லாம் அவனது மனதில் பழைய காயம் துளைத்துக் கொண்டே இருக்கும். ஒரு காலத்தில் அவனை எவ்வளவு இனிமையாய் காதலித்தாள். உனக்காக நான் என் உயிரை கூட விட்டு விடுவேன் என்று சொல்லி அந்த நினைவுகள் எல்லாம் நஞ்சாகவே மாறிவிட்டது. வெளியில் எல்லோரிடமும் உறுதியானவனாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் அவள் தந்த காயம் இன்னமும் மாறவில்லை. கால் வேலை செய்யலைன்னா மனசும் வேலை செய்யாதா? கால் இல்லாதவனுக்கு காதலிக்க அருகதை இல்லையா என்ற கேள்விகள் அடிக்கடி அவனை உள்ளுக்குள் சிதைத்துவிடும். தியாகராஜன் இதையெல்லாம் கவனிக்கும் போதெல்லாம் மகனின் துன்பத்தை நீக்க முடியாமல் மனம் பிளந்து போவார். ஆனால் ஒரு நாள் இதெல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையோடு இருந்தார். தியாமை நடுவீட்டில் அமர வைத்து தாயும் மகளும் மனசாட்சியே இல்லாமல் சந்தோஷமாக சிரித்துக் கொண்டிருந்தனர். தீரஜை கண்ட பின்னர் கூட அவர்களின் சிரிப்பு குறையவில்லை. வனிதாதான் திடீரென்று, தீரஜ் இங்க வா, சியாம் வந்திருக்கார், கல்யாண விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் என்று அழைக்க, அவனுக்கோ கடந்த இத்தனை மாதங்களில் இந்த மாதிரி பேச்சையெல்லாம் கேட்டு கேட்டு சலித்து போய்விட்டது. ஆனாலும் மனதில் சிறு ஓரத்தில் வலியும் எடுத்தது. எனக்கு டயர்டா இருக்கு, நான் ரூமுக்கு போறேன். வீல்சேரின் சக்கரங்கள் தரையில் மெல்லிசை எழுப்பியபடி முன்னேறின. லிப்ட் கதவுகள் திறந்தபோது அந்த சிரிப்பு இன்னும் பின்னால் கேட்கவே அவன் இதயம் ஒருவித தாங்காத வலியோடு சுருங்கியது. அவன் லிப்ட் உள்ளே நுழைந்து கதவுகள் மூடிக்கொண்ட போதுதான் அவர்கள் சிரிப்பு மறைந்தது. அறைக்குள் சென்றதும் வீல்சேரை சாளரத்தின் அருகே நிறுத்தினான். வெளியே பறந்து விரிந்த இருள் அவன் மனதின் வெற்றியைப் போலவே இருந்தது. இவங்களை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. மறந்துடணும். கண்களை மூடி ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டான். அடுத்த நொடியில் மனதில் ஒரு முடிவு மலர்ந்தது. என்னோட வாழ்க்கை இவங்களோட சிரிப்புக்குள்ள அடிஞ்சு போகக்கூடாது. நான் இன்னும் உயிரோட இருக்கேன். இன்னும் நிறைய செய்யணும். இந்த வழி என்ன உடைக்காதுன்னு உலகத்துக்கே காட்டணும். டேபிளில் இருந்த லேப்டாப்பை எடுத்துக்கொண்டவன் அதில் இருந்த பல ஆவணங்களை திறந்து பார்த்தான். திட்டங்கள், புது வாய்ப்புகள், வெளிநாட்டு பங்குதாரர்களுடன் மேற்கொள்ள வேண்டிய கூட்டங்கள் ஒவ்வொன்றும் அவன் மனதில் புதிதாய் நெருப்பை ஊட்டியது. மனிஷாவோ அவங்க சிரிப்போ இனிமே என்னை கட்டுப்படுத்த முடியாது. என் பாதை வேறு, என் கனவு வேறு. வழக்கம் போல் சொல்லும் ஜெபத்தை சொல்லிக்கொண்டு தீரஜ் தன் அடுத்த வேலைப்பாதையை சிந்தித்து புதிய திட்டங்களை வரைவதில் மூழ்கிவிட்டான். அவனது முகத்தில் இப்போது வலியை விட ஒரு தீர்மானமே வெளிப்பட்டது.